வாங்கினக்கு அப்புறமே மூஞ்சில போடாதீங்க. இந்த கிரீம் எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்த ஏஜ்ல இருந்து யூஸ் பண்ணணும், ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இந்த ட்ரெட்டினாயின் கிரீமை பத்தி தான் நல்லா ஒரே நேரத்துல அதிகமா இது யூஸ் பண்ணா இது நிறைய சைடு எஃபெக்ட் காஸ் பண்ணும். அதற்காக மட்டும் தயாரிக்கப்பட்டது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. சரி, இந்த வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எப்படி நீங்க தம்ப்நெயில் டைட்டிலே பார்த்து இருந்திருப்பீங்க. எஸ், இந்த ட்ரெட்டினாயின் கிரீமை பத்தி தான் இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போறேன். வார்த்தைகள் கொஞ்சம் தலைகீழ தெரியும், ஏன்னா நான் ஃப்ரண்ட் கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறேன், அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம வளவலன்னு பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிரீமை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரீம் எதுக்கு யூஸ் பண்ணணும் இந்த வீடியோ பத்தி பேசலாம். இந்த கிரீமை பத்தி என்ன பேசுறது? சரி, நான் இந்த கிரீமோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா இது நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தா யூஸ் பண்றேன். இந்த கிரீம் 1 மந்த் 2 மந்த்தா யூஸ் பண்றேன். இதோட கிரீமை பத்தி யூஸ், சைடு எஃபெக்ட்ஸ், இதை பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோ சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதோட யூசஸ், எதுக்கு இதை யூஸ் பண்ணணும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மூஞ்சில பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், இந்த கருப்பு கருப்பா பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த கிரீமை தயவுசெய்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கிரீம் அதற்காக மட்டும் தயாரிக்கப்பட்டது. இந்த கிரீமை நீங்க எங்கெங்க வாங்க முடியும்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லா மெடிக்கல் ஷாப், இந்த பார்மசி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க, அந்த மாதிரி பார்மசி ஷாப்ஸ் எல்லாத்துலயும் நீங்க இந்த கிரீமை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதான் இந்த கிரீம் நீங்க இந்த பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி நிறைய கருப்பு கருப்பா மூஞ்சில அங்கங்க டார்க் ஸ்பாட்ஸ் மாதிரி ஏதாச்சும் மச்ச மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க இந்த கிரீமை தாராளமா யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்க ரிசல்ட் அது யூஸ் பண்ணி எப்படிப்பா நான் ரிசல்ட் பாக்குறதுன்னு கேட்டீங்கன்னா, 6 to 8 வீக்ஸ்க்குள்ள உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எஸ், நீங்க வேணா முன்னாடி ஏதாச்சும் மூஞ்சி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 6 வீக் கழிச்சு அப்ளை பண்ணக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூட ப்ராடக்ட் தான் நான் எங்க முன்னாடி எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த கிரீம் 0.025% கிரீம். இதுலயே நிறைய பெர்சன்டேஜ் கிரீம் இருக்கு. நீங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஒரு பிகினர் ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த மாதிரி 0.025% ட்ரெட்டினாயின் கிரீம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்க ஒரு ரொம்ப 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 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் இதை யூஸ் பண்ணக்கு அப்புறம் நீங்க அந்த 0.01%, 0.05% நீங்க ரீச் ஆகலாம். பட் ஸ்டார்டிங்ல நீங்க இந்த கிரீம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த கிரீம் சாப்பிடுங்க. பட் இது ஸ்ட்ரென்த் எப்படின்னா கொஞ்சம் லோவா இருக்கும். அந்த 0.01% ஸ்ட்ரென்த் ரொம்ப ஹையா இருக்கும். அது கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமா காஸ் பண்ணும். இது சைடு எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணும், பட் இது அவ்வளோவா சைடு எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணாது இந்த கிரீம். அதனாலதான் இந்த கிரீம் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த கிரீமோட காஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 210 rupees இந்த கிரீமோட காஸ்ட். இங்க தெரியுது, பட் தலையில் தெரியுது உங்களுக்கு. அதான் 210 rupees இந்த கிரீமோட காஸ்ட். 210 rupees என்னடா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 210 rupeesக்கு நம்ம குணப்படுத்திய வேண்டிய அந்த இதெல்லாம் இருக்கு இந்த 210 rupeesக்குள்ள. ஸோ நீங்க ஒரு 210 rupees ஒன்ஸ் வைக்கிறதுக்கு கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க ஒன்ஸ் 210 rupees வச்சிட்டீங்கன்னா நீங்க நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கறதுக்கு உங்களுக்கு தாராளமா இருக்கும். அண்ட் இது எந்த ஏஜ்ல இருந்து யூஸ் பண்ணணும், எந்த ஏஜ்ல இருந்து யூஸ் பண்ணணும்னா ஒரு 25 ஏஜ் கழிச்சு தான் யூஸ் பண்ணுமா, 30 ஏஜ் கழிச்சு தான் யூஸ் பண்ணுமா, அப்பதான் யூஸ் பண்ணி கேட்டீங்கன்னா நோ. நீங்க 15 ஏஜுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் எல்லா கூகுள் சாட்ஜிபிலையும் வரேன். 15 ஏஜ் மேலே நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு 16 ஏஜ் ஆகுது, நானே இது நல்லா தான் யூஸ் பண்றேன். ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்ப யூஸ் பண்றது, காலையில யூஸ் பண்ணலாமா, மதியம் யூஸ் பண்ணலாமா, ஈவினிங் யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, காலையில தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா காலையில நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பொல்யூஷன் அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா சைடு எஃபெக்ட் காஸ்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்கு. நீங்க மத்தியானம் எப்பயும் யூஸ் பண்ணலாம், ஒன்லி நைட் டைம். நீங்க நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா மூஞ்சி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நல்லா கிளீனா ட்ரை பண்ணிட்டு ஃபேஸ, அதுக்கடுத்து இந்த கிரீமை நீங்க ஃபேஸ்க்கு போடலாம். இந்த கிரீமை எப்படி போடலாம், இவ்வளோ அமௌண்ட் தான் நீங்க போடணும். உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. முன்னாடி இதெல்லாம் பின்னாடில இருந்து வருது. இந்த கிரீம் கொஞ்சம் அடிச்சு நொறுக்கிருக்கேன். ஏன்னா ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டாங்க வீட்டுல அதிகமா, அதனால இவ்வளோலாம் இங்க பாருங்க சார், இவ்வளோ இவ்வளோ இந்த சைடு பாட்டுக்கு மட்டும் இவ்வளோ எடுத்துக்கோங்க. இது நீங்க இப்ப நான் சும்மா போட்டு காட்டுறேன் பாருங்க.
ஒரு நல்லா இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுதா? நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணணும் நீங்க மூஞ்சில. நீங்க வந்து ஒரே டைம்ல இவ்வளவு எடுத்து போட்டீங்கன்னா அது எல்லாமே குறைஞ்சிரும்னு கேட்டீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா வந்து நீங்க ஒரே நேரத்துல அதிகமா இது யூஸ் பண்ணா இது வந்து நிறைய சைடு எஃபெக்ட் காஸ் பண்ணும். முக்கியமானது வந்து ட்ரை ஆகணும். ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும் ஸ்கின்னை அண்ட் ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கி விட்டுரும். நீங்க சென்சிட்டிவ் ஆகுற மூலம் சன்ரைஸ் எல்லாம் பட்டுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரெட் கலர் ஆயிடும் சீக்கிரமா. மூஞ்சில வந்து ரொம்ப இரிட்டேஷன் அதெல்லாம் காஸ் பண்றது ரொம்பவே சான்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஈவன் அமௌண்ட்ல கொஞ்சம் லைட்டா யூஸ் பண்ணி ஃபுல் ஃபேஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு இடத்துல இவ்வளவு ஒரு இடத்துல இவ்வளவு அந்த மாதிரி வச்சாங்கன்னா ஃபுல் ஃபேஸ் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி நைட்டு போட்டுட்டு காலையில எழுந்துச்சு நீங்க சூப்பரா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அதான் ஒரு 6 to 8 வீக்ல உங்களுக்கு பெட்டர் குட் ரிசல்ட்ஸே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் அந்த டாக்டர் மூஞ்சிக்கு பாக்குற டாக்டர் எல்லாருமே இது வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து நான் அவங்களே யாரும் பாக்குறேன். நானா இது வந்து யூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்துட்டேன். அதனால நல்லாவே கிடைக்குது. நீங்களும் சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பயம் வந்துச்சுன்னா நீங்க அந்த டெர்மட்டாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து நீங்க வந்து வாங்கினதுக்கு அப்புறமே மூஞ்சில போடாதீங்க. ஆல்வேஸ் டூ அ பேட்ச் டெஸ்ட். இங்க இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணுங்க. இது எடுத்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்க. இங்க வந்து நல்லதா இரிட்டேஷன் ஆகாம இந்த ட்ரைனஸ் இல்லாம இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்க மூஞ்சில யூஸ் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே நீங்க யூஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து மூஞ்சில யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு தான் இந்த கிரீமை பத்தி நான் சொல்ல வேண்டியது. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான். இதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் தெரியாது. அண்ட் இது வந்து எவ்வளவு கிராம்ஸ், 30 கிராம்ஸ். இது வந்து 30 கிராம்ஸே நிறைய இருந்தது. ஒரு 3 months 2 months கிட்ட வரும் நினைக்கிறேன். நீங்க கம்மி அமௌண்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னா 3 months 2 months கிட்ட தாராளமா வரும். அண்ட் நீங்க 210 rupees வைக்கிறதுக்கு தாராளமா இது வைக்கலாம். இது ஏன் இந்த கிரீம் நான் யூஸ் பண்ணுவேன், வேற நிறைய கிரீம் இருக்கு வேர்ல்டுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். ரெட்டினாயின் நான் போட்டு பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட். கொஞ்சம் டிமாண்டான ப்ராடக்ட் தான். அண்ட் நீங்க வந்து எங்க வாங்கினாலும் அந்த பார்மசில வேணும் அண்ட் ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம். அண்ட் இதோட லிங்க் உங்களுக்கு வேணும், ஆன்லைன்ல வாங்குறதுக்கு லிங்க் வேணும்னா நீங்க கமெண்ட்ல லிங்க்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் கமெண்ட்ல அனுப்பிச்சு விடுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரீமை பத்தி நான் சொல்ல வேண்டியது. நீ சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இந்த மாதிரி வேற ஏதாச்சும் கிரீமோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் ரிவ்யூ வேணும்னா மறக்காம கமெண்ட்ல இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ சொல்லுறோம்னு கேட்டீங்கன்னா நான் அதை தாராளமா சொல்றேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு மாசான வீடியோல சந்திப்போம். அத்துடன் உங்கள் அஞ்சன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.